மகிழ்ச்சியோடு துதிக்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் செய்த எல்லா நன்மைகள், உங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகள், உங்கள் ஊழியத்தில் செய்த நன்மைகள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து துதிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. எதை பார்த்து சொல்ல போகிறீங்க? உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? துதித்து கொண்டு இருக்கிறதா? துதித்து கொண்டு இருக்க என்ன பண்ணுது உங்கள் ஆத்துமா? எல்லாம் அமர்ந்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் உட்காந்துருந்து அழகாக பாடுங்க. ஆத்துமாக்கு கொஞ்சம் ரெஸ்ட். இப்போ அடுத்த வர எல்லா பாட்டுக்கும் ஆத்துமா எந்திரிச்சு தான் நிற்க போகுது. ஓகேவா? சரீரம் எந்திரிச்சு நிற்க போது, ஆத்மாவும் உயிர் பெற்று எழுவ போகுது. அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் இன்னர் மேன், உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஜாய்ஃபுல்லாக கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஹல்லேலூயா. ஆத்மா சோறு ஊற்று இருக்கக்கூடாது, ஆத்மா பலவீனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் இன்னும் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஒரு உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? நான் என்னாலுமே துதிப்பேன் என் இயேசுவை, எண்ணிலடங்கா நன்மை அனைத்தையும் எண்ணி பார்த்து துதிப்பேன் என்று சொல்ல போகிறீங்க. எல்லாம் கைகளை தட்டி பாடலாமா? தேவன் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆத்துமா பாடுச்சா? நீங்க பாடினீங்களா உங்க ஆத்துமா பாடுச்சா? ஆத்துமா. அப்ப நீங்க பாடலையா? ஆத்துமாவோடு சேர்ந்து பாடு. ஆத்துமா ரெண்டுமே பாடணும். சரீரம் நாவும் பாடணும், ஆத்துமாவும் பாடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரம் அப்படின்னா நம்ம சிந்தனை, நம்முடைய இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்க, எப்போ வர்ஷிப் முடியும், எப்போ இதெல்லாம் பண்ணோம், அப்போ ஒரு நிறைய திங்கிங்ஸ் இருக்கும் நம்ம மைண்டில்.
இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அப்படியே நாட் போட்டு கட்டி வைக்கணும். எங்கேயும் போகாது, எங்கேயும் கவனிக்காது. இந்த டைம் வொர்ஷிப் பண்ணுற டைம். என்னாலுமே துதிப்பாயினா உன் சரீரம் ஆத்துமா எல்லாம் இன்வால்மெண்ட்டோடு என்ன பண்ணணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, சிறைச்சாலையில் சங்கிலியால் கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டி போட்டிருக்கிறாங்க. எரிகோ கோட்டை முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வாயில் பாடுது, என்னாலுமே துதிப்பாய். எங்கே இந்த கோட்டை இவ்வளோ பெருசு இருக்குது, எப்படி உடையும்? இது இவ்வளோ பெரிய சங்கிலியாக இருக்குது, எப்படி உடையும்? அப்படிலாம் பார்க்கல. அப்படியே அந்த விசுவாசத்தோடு துதிக்கும் போது அந்த இடத்துல கட்டுகள் உடைந்தது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆத்மாவை எந்த அளவுக்கு பலப்படுத்துறீங்களோ உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் இன்னர் மேன் டெவலப் ஆகணும். பாடுறீங்களா மகிழ்ச்சியோடு? என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையில் இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்தேன், இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்தேன். எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ இணையாயிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதானையவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமும் நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதும் அன்றி, நேயமாக ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாலுண்டாயே நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையாலுண்டாயே உண்மையது கழுகை போல் பலம் கொண்டு, உண்மையது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை ஊடாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு நானும் தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால், எந்த வேளையும் அவரோடு தங்கினால், ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பாய். யாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, எந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, எண்ணில் வரையில் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எண்ணிலடங்காத நன்மை செய்த தகப்பனுக்கு மனசார துதிக்கிறோம். ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் இணைந்து தேவனை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நன்மை செய்கிற தகப்பனுக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் கண்கள் எங்கே ஏறெடுப்பீங்க? எங்கிருந்து நம்மளுக்கு ஒத்தாசி வரும்? கிழக்கில் இருந்தா, மேற்கில் இருந்தா,
வடக்கில் இருந்தா தெற்கில் இருந்தா இல்லை, ஒத்தாசை ஒருவரால் மாத்திரம்தான் தர முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எப்போ ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ மனிதர்களை சிலவங்க நம்புவாங்க, எத்தனையோ பலத்தை, எத்தனையோ உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நம்பிக்கையாக வைத்திருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம். இதெல்லாம் கைவிடும் போது அந்த மனிதனுக்கு நம்பிக்கை அற்ற ஒரு நிலைமையில் இருக்கும் போது, அப்பொழுது அவன் திங்க் பண்ணுறான், இங்கிருந்தெல்லாம் எனக்கு உதவி செய்யலை, உதவலை யாரும், எனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று ஒரு நாள் தெரிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் நம்ம பல சாட்சிகளெல்லாம் நம்ம கேட்கும் போது, பாவங்களுக்காக, சாபக்கட்டுகள்லேருந்து, வியாதியிலிருந்து மக்கள் எங்கெங்கேயோ போய் விமோசனம் கிடைக்காதா, நிறைய இடங்களில் சென்று எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று சொல்லி உலகில் உள்ள ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எத்தனையோ குடிக்காரர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், மாற்றிருக்கிறாங்க. எத்தனையோ திடர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பாவக்கட்டுகளில், சாபக்கட்டில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாறி இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் யார் விடுதலையாக்கினார், யார் இவங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ சிருஷ்டி, ஒன்றுமே இல்லாத ஒரு உலகத்தில் சந்திரன், நட்சத்திரம், எல்லா உயிரினங்களையும் உருவாக்க அவரால் முடியும்னா, மண்ணால் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜீவனை தந்து அவனை மனுஷனாக்க முடியும்னா, என் வாழ்க்கையில் அனங்கோலமாக எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவர் அசையாடும் போது ஒழுங்கின்மையும் சீர்கேடாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்காத நன்மைகள் வரும், என் கண்களை எடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். சில காரியங்களில் இதில் ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு புது அனுபவம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். விசுவாசத்தோடு பாடுங்க. ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. அப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா? ஆயுதமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சியோடு அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடப் போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒத்தாசை
மகிழ்ச்சியோடு எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவரே. விசுவாசத்தோடு வலப்பக்கத்தில் நிழலவரே, காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை தீங்கு மனை அணுகாது. விசுவாசத்தோடு தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போகையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போகையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை மறக்க முடியுமா? மறக்கவே மாட்டோம்ல. நல்ல மகிழ்ச்சியோடு பாடுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு வல்ல தெய்வ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்பதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்பதாலே ஸ்தோத்திரம். பாசம் பாசம் என்னே நிர்வகித்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என்னே நிர்வகித்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மகிழ்ச்சியோடு என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தகப்பனாகும். மறந்து விட்டாலும் மறவில் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.
பண்ணி மகிழ்ச்சியோடு மறக்காத தேவன் என்னை நடத்தும். எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது உன்னை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். அக்கினி மகிழாக அன்பரை என்னை காத்திடுவே. அக்கினியில் மகிழாக அன்பரை என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல மகிழ்ச்சியோடு என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியோடு இந்த நிறைவோடு நம்ம இருக்கும்போது அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னது மாதிரி விசுவாசம் உள்ளவன் மேலே கிருபையை தருவார். ஹல்லேலூயா. இரக்கத்தை தருவார். கிருபையை போக்கடைக்கிறவனுக்கு மேலும் மேலும் கிருபையை தரும்போது என்ன பண்ணிடுவான்? யூக்குலைஸ் பண்ணுவானா? யூக்குலைஸ் பண்ண மாட்டான். தந்த கிருபை அப்பயே விட்டுருவான். அதில் அவனுக்கு பயன் இல்லை. கிருபையை அவன் பெற்றுக்கொண்டு அதில் வளர்ந்து அதை போக்கடைக்காமல் வீணடிக்காமல் காத்துக்கொள்கிறவனுக்கு அந்த கிருபை அலங்காரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை அவனை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை நான் சார்ந்து கொண்டு எல்லா நாளும் அவரையே பாடுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அந்த கிருபை விட்டு கொடுக்காமல் இந்த காலை வேளையில் நாம் பாட போகிறோம். ஆமென். மகிழ்ச்சியாக ஒரு பாடலை பாடுவோம். எல்லா கைகளை தடி. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
போற்றி அவரை ஆனந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக 1000 நன்மைகள் செய்த தகப்பனுக்கு தேவன் இந்த நாட்களிலே இந்த ஒரு விசேஷமான இந்த தருணத்திலே நம் அனைவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். தேவன் எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல எபினேசர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த எபினேசரை நினைத்து பாட்டு இதுவரை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் அப்பா. நாங்கள் என்ன புண்ணியம் செஞ்சோம், நாங்கள் என்ன நன்மை செஞ்சோம், எங்கள் மேலே இவ்வளோ அன்பு செய்திருக்கீங்க, இவ்வளோ இறக்க வைக்கிறீங்க, இவ்வளோ கிருபை வைக்கிறீங்க, இதெல்லாம் என்னை பார்த்து உண்மையே நாங்கள் தொழுது கொள்வோம். உமக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் தகப்பனே என்று சொல்லி காலை மாலை எல்லா வேலையிலும் எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கீங்க. நடத்தும் கரங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவை பெருகும்போது சிக்கி அவிழ்ந்திடாமல் உதவும் கரங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நல்ல எபினேசரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் 1000 நன்மைகளை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இறக்கும் அன்பு கொண்டீரே என்று சொல்லி அந்த அன்பை என்னை பார்த்து, அந்த லவ் என்னை பார்த்து அந்த பிரசன்ஸில் என்ஜாய் பண்ணி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் என்னை பார்த்து அனுதினமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்மை செய்த தகப்பனுக்கு ஓ 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
பற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. அனைவரும் முழங்கால் படிக்கிட்டு இந்த காலை வேளையில் நாராயணனோட நிறைவு பகுதியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தீங்க, உதவி செய்தீங்க, வழி நடத்தினீங்க. காலைதோறும் புது புது கிருபைகளை தருகிறீங்க. ஆண்டவரே எங்கள் மேலே எவ்வளோ கரிசனை பாசம் உள்ள தேவனாக இருக்கிறீர். யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தகப்பனாக இருக்கிறீர். எங்களை வெறுக்காத தகப்பனாக இருக்கிறீர். அனுதினமும் அன்பு கூறுகிறீர், நேசிக்கிறீர், உறவாடுகிறீர். அன்று ஆதமோடு பகலிலே உலாவன தகப்பனே, நடந்த தகப்பனே, ஏனோ கோடு இருந்த தகப்பனே, மோசேவோடு பேசின தகப்பனே, தானியேலோடு பேசின தகப்பனே, தாவீதோடு இருந்த தகப்பனே, எங்களோடு இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே உடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை உள்ளது. உடைய கிருபை அதிசயமானது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான வாழ்க்கை. நம்ம எல்லா வாழ்க்கையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த வாழ்க்கை. வாழ்க்கை அப்படியே இருக்குன்னு நினைக்க முடியாது. ஒரு சில மேடுகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கடந்து வரதான் தேவன் கிருபையை தருகிறார். இது எல்லாத்தையும் மேற்கொள்ளதான் அவர் பலத்தை தருகிறார். உன்னால ஒன்று செய்யக்கூடாது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னால் என்று உன்னால் செல்ல முடியாது. நான் தான் உன் வாழ்க்கையில், உன் படகுல நான் தான் கேப்டனாக இருக்கணும். நான் தான் உன் வாழ்க்கையில் மெய்ப்பனாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எல்லா வேலையிலும் அவரே சார்ந்து கொள்ளும் போது எந்த தீங்கும் அணுகாமல் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. துளியும் என்னை நெருங்காது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய நிழலில் தஞ்சம் கொள்ளணும், அவரையே சார்ந்து வாழணும். ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் இதுவரை நீ செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து உம்மை நான் உறுதியாய் பற்றி கொள்கிறேன் என்று சொல்லும் போது அது இன்பமோ துன்பமோ எந்த வேளையிலும் அவரை நான் ஆராதித்திடுவேன். முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு நான் ஆராதித்திடுவேன். அல்லேலூயா. காலை வேளையில் அருமையாக ஒப்பு கொடுத்து நம்ம கிருபை பற்றி பாடணும், இரக்கத்தை பற்றி பாடணும், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் துதிச்சு பாடணும். கடைசியில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன பாட போகிறோம்? நீங்கள் தான் என் கூடாரம், நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாசம் சூழ்ந்திட நின்றால் துணியும் என்னை நெருங்காது. சொல்லுங்க. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாசம் சூழ்ந்திட நின்றால் துணியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு கிளை போல் கிடந்தே மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே என் தேவன். மலையோ சமவெளியோ இரண்டிலோ நீரே என் தேவன். எந்த நிலை வந்தான எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். மீண்டுமாக பாடலாமா? எந்த பக்கம் வந்தாலும் நீங்க கூடாரம், நீங்க என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாசம் சூழ்ந்திட வந்தால் துணியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாசம் சூழ்ந்திட நின்றால் துணியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு
அசைத்து என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord. ஆமென். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து அனைவரும் நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த உடைய செயல்களை எல்லாம் என்னை துதிக்கிறோம். இன்னும் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் ரீகால் பண்ணுறோம். இந்த மார்னிங்கில் ஒரு வாழ்க்கை, அது உமக்காக, ஒன் லைஃப் ஃபார் யூ. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் எண்ணிச்சு உமக்கு சாட்சியுள்ள, உமக்கு நன்றியுள்ள, உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் துதிபலிகளை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஆஃபரிங்கை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய பிரைஸை எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.